பிஹேமி சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஆடைகளுக்கு மனிதர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அனைவருமே அறிந்த ஒரு விடயம்தான். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அதாவது ஒருவரின் ஆளுமை திறனில் பாதி அவர் அணியும் உடைகளை பொறுத்தே வெளிப்படுகின்றது என்பதையே இந்த பழமொழி குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு தொழில்துறையினருக்கும் அடையாளமாக குறிப்பிட்ட சில ஆடைகள் காணப்படுது. அந்த வகையில் சட்டத்தரணிகள் என்று சொல்லப்படுகின்ற லாயர்ஸ், நீதிபதி என்று சொல்லுகின்ற ஜட்ஜ் என்பவர்களுக்கு கருப்பு உடை அணியும் வழக்கத்தை பின்பற்றுகின்றார்கள் என்பது அனைவருமே அறிந்த ஒரு விடயம்தான். ஆனால் ஏன் கருப்பு நிற கோட் அணிகின்றார்கள் என்று யோசிச்சிருக்கிறீங்களா? எனக்குமே தெரியாது. ஓகே, பார்ப்போம் இந்த காணொலியூடாக. இந்த வழக்கம் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு. கருப்பு நிற ஆடை வலிமை, அதிகாரம் மற்றும் பணிவின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றதாம். சட்டத்தரணிகள் நீதிக்காக பணிந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த கருப்பு ஆடை வழங்கப்படுகின்றதாம். இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ராணி மேரி என்பவர் 1964ஆம் ஆண்டு பெரிய நோயால் இறந்தார். அப்போது அவரது கணவன் வில்லியம்ஸ் அனைத்து நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் துக்க விசாரணைக்கு வரும்போது கருப்பு கவுன்களில் வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். முக்கியமாக இந்த சம்பவம் தான் சட்டத்தரணிகள் இன்று வரையில் கருப்பு கோட் அணிய ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறார். இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லட்சி. எங்களுடைய பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் போகிற காணொலி எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.